Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தா நீங்க தமிழ்ல பார்த்து தான் வந்திருப்பீங்க. சோ நான் இந்த பென் டிரைவ் வந்து வாங்க வேணாம்னு சொல்லிருப்பேன். இந்த பென் டிரைவ் வாங்கலாம்னு சொல்லிருப்பேன். சோ இதுக்கான காரணம் நீங்க வந்து ஏன் வாங்க வேணாம்னு சொன்னா நீங்க குழப்பமா இருக்கலாம். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ப்ரோ நீங்க YouTubeல நிறைய காசு சம்பாதிக்கிறீங்க. நீங்க 800 பென் டிரைவ் வாங்குவீங்க. எங்க வீட்ல காசு இல்ல, நாங்க ஒரு மிடில் கிளாஸ். நாங்க இந்த பென் டிரைவ் தான் வாங்குவோம். இதையே வாங்க வேணாம்னு சொல்றீங்க ப்ரோன்னு சொல்லி நீங்க காரணம் கேட்கலாம். சோ நான் சொல்றேன் இந்த வீடியோல எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. நான் ஏன் இதை வாங்க வேணாம்னு சொல்றேன், நான் ஏன் இதை வாங்க சொல்றேன். சோ இதனால அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஃபியூச்சர்ல என்ன ஆகும். சோ எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த ரெண்டு பென் டிரைவுமே சேம் 32GB பென் டிரைவ் தான். ஸோ நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கினேன், இப்போ ரீசெண்டாக இதை வாங்கினேன். ஸோ இந்த ரெண்டு பென் டிரைவுக்கும் ஸ்பீட் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்து ஸோ ஏன் இந்த பிரதர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கு ஃபைனலாக தெரிஞ்சிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா கீழே ஏதோ இந்த ரெட் கலர் பட்டன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பென் டிரைவ் வாங்க வேணாம்னு சொன்னேன், இந்த பென் டிரைவ் வாங்கலாம்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த பென்ட்ரோட பிரைஸ்ன்னு சொல்லிடுறேன். இப்போ ஸ்டார்டிங்லேயே பிரைஸ் சொல்லிடுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இது 350 ரூபாய்க்கு அப்போ வந்து சேல் ஆகிட்டு இருந்துச்சு. நான் வந்து இந்த கொரியர் சார்ஜில் போட்டு கிட்டத்தட்ட 400 ரூபா. அண்ட் இப்போ இந்த பென் டிரைவ் வந்து 400 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே நம்ம பை பண்ணி வாங்க போனோம்னா டெலிவரி சார்ஜில் சேர்ந்து கிட்டத்தட்ட 420, 430 ரூபா, 450 ரேஞ்சுக்குள்ள வந்துடும். அண்ட் இந்த பென் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, 1.5 மாதத்துல 2 மாதத்துக்கு வந்து வாங்கினேன் நினைக்கிறேன். இதுவும் சேம் 32 பென் டிரைவ். அண்ட் இது 2.0 அண்ட் இது 3.1 அல்ட்ரா டூயல் டிரைவ் பென் டிரைவ். ஸோ இந்த பென் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 740 ரூபா நினைக்கிறேன், 740 ரூபாய்க்கு வாங்கினேன். பட் இப்போ கரெக்டாக சேல் போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஏன் வாங்க வேணாம்னு சொன்னதுக்கு நான் முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி. ஸோ என்ன கேட்குறீங்களா பில்ட் குவாலிட்டி? இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பிளாஸ்டிக்ல செஞ்சது. இது வந்து பிளாஸ்டிக் பாதி ஸ்டீல் பாதி வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் வந்து எப்பவுமே வந்து பிளக்இன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து வந்து பிளக்இன் பண்ண மாட்டோம். இருக்கிற அவசரத்தில் பென்ட்ரைவ் எடுத்து டக்குன்னு வந்து நம்ம அந்த போர்ட்டில் வந்து நம்ம குத்திடுவோம். சில டைம் உடஞ்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இதில் வந்து ஸ்டீலில் செஞ்சது உடையிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் நம்ம பாதுகாக்க வச்சிருப்போம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுல கூட டக்குன்னு வச்சிருப்போம், எடுத்து நம்ம போர்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்பீடாக போர்ட் பண்ணும்போது பிஞ்சு போச்சுன்னா, பிளாஸ்டிக் பிஞ்சு போச்சுன்னா இதுக்கான எந்த யூஸுமே இல்லை. நீங்கள் அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ யூஸ் கிடையாது. பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் வந்து ரெண்டு பென்ட்ரைவுமே சேஃப். அண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃப். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாமல் போர்ட் பண்ணி ஏதாவது அவசரப்பட்டு போர்ட் பண்ணால் இந்த பென்ட்ரைவோட பில்ட் குவாலிட்டி முடிஞ்சிடும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீட், அதாவது ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2.0 32GB பென் டிரைவ் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3.1 சேம் 32GB பென் டிரைவ் தான். இது ஸ்பீடுக்கு என்ன ப்ரோ நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த ஸ்பீடு தான் ஒன்று முக்கியமானது. எப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலோ ஒரு ஓஎஸ்ஓ அல்லது கிட்டத்தட்ட ஒரு 10GB ஃபைலை வந்து நீங்கள் ஓஎஸ் ஏதாவது புட் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கேட்குறாங்க, அவசரமாக இது கேட்குறாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து டக்குன்னு வந்து பென் டிரைவை காப்பி பண்ண போகும்போது இந்த 2.0 இருக்கிற ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2GB ஃபைல்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 3 to 4 நிமிஷம் வரைக்கும் வந்து ஏறுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 நிமிஷத்துல ஏறுதுன்னா எது உங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்பீடில் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டைம் ரொம்பவே வந்து சேவ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் குவாலிட்டி நீங்கள் கேட்கலாம், ப்ரோ வந்து நீங்கள் இது வந்து ப்ரைஸ் 350 ரூபாய்க்கு இருக்குது, எங்களால் இது மட்டும் தான் வாங்க முடியும்னு சொல்லலாம். ஸோ இது யாரெல்லாம் வாங்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயாச்சும் வந்து ஏதாவது ஒரு ஃபைலோ அல்லது மூவியோ அல்லது மியூசிக்கோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து கேட்பேன். நான் எப்பவுமே அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன், நான் ரேர் யூஸ் தான் பண்ணுவேன், அந்த அளவுக்கு வந்து நான் வந்து இதை சேஃபாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்றவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இது 100% யூஸ். நான் எந்த தப்புமே சொல்ல, அவங்க நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ நிறைய டைம் அதாவது ஓஎஸ் மாத்திரங்களாகட்டும் வேற ஏதாவது ஃபைல்ஸ் வந்து அடிக்கடி காப்பி பண்ணிட்டு இருக்கோம், ஆஃபீஸ் யூஸ் பண்ணி இருக்கணும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபைல்ஸை வந்து காப்பி பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதை எப்படி சொல்றதுன்னா ஒரு காப்பி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கடுப்பாகும். ஸ்பீடாக இருந்துச்சுன்னா விலையும் கொடுத்து நீங்கள் ஸ்பீடாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்கு டைம் வந்து சேவ். அவங்களுக்கு ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம எடுத்து போர்ட் பண்ணாலும் சீக்கிரம் பியாது. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த பென் டிரைவ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அண்ட் ரீட் ஸ்பீட் எல்லாமே ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு வாங்கினேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இப்போ யூஎஸ்பி போர்ட் அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜி சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம மொபைல் ஏதாவது ஃபோல்டர் வச்சிருப்போம், அதாவது மூவிஸ் ஏதாவது வச்சிருப்போம், அதை சாங்ஸ் ஏதாவது வச்சிருப்போம், ஏதாவது ஓஎஸ் ஃபைல வச்சிருப்போம், ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டோட இன்னொரு இதுக்கு வந்து லேப்டாப்புக்கோ அல்லது மொபைலுக்கு காப்பி பண்ணோம்னா டக்குன்னு வந்து நம்ம யூஎஸ்பி எடுத்து நம்ம மொபைலில் காப்பி பண்ணி டக்குன்னு இதை முன்னாடி இருந்து டக்குன்னு போட்டு
பென்ட்ரைவில் அல்லது லேப்டாப்போ அல்லது டெஸ்க்டாப்பில் ஈஸியாக வந்து காப்பி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து பண்ண சொன்ன மாதிரி டைம் சேவ் ஆகும், குயிக்காக வந்து பண்ணலாம். ஸோ 2 வேலையை ஒரே நேரத்தில் டக்குன்னு வந்து முடிச்சுக்கலாம். இதாக இருந்தால் வச்சுங்களேன், நம்ம பிளக்இன் பண்ணி மொபைல் எடுத்துட்டு இந்த பென்ட்ரைவில் வந்து காப்பி அந்த பென்ட்ரைவ் கொடுக்கணும். ஸோ இது ஏதாவது ஃபைல் வேணும்னா அதை டக்குன்னு நம்ம ஓடிச்சு பென்ட்ரைவ் நம்ம பிளக்இன் பண்ணோம்னா காப்பி பண்ணிட்டு பிரிண்ட் விட்டு பென்ட்ரைவ் கொடுத்துடலாம். ஸோ ஏகப்பட்ட டைம்ஸ் வந்து மிச்சமாகும். இது டிஸ்அட்வான்டேஜ். அதாவது இதில் ஓடிச்சு பென்ட்ரைவ் இருக்குது, இது அட்வான்டேஜ். இது இல்லை, இது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜ் இந்த பென்ட்ரைவில் இருக்குது. நம்ம இன்னொன்று சொல்லலாம், ப்ரோ இப்போதைக்கு எனக்கு இதுதான் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்க போகிறீங்க, ஒரு பென்ட்ரைவ் வாங்க போகிறீங்க, 16 GB 32 GB வாங்க போகிறீங்க. இப்போதைக்கு யாருமே ஓஎஸ் போடுறவங்க அந்த மினிமம் வந்து 8 GB 16 GB பென்ட்ரைவ் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நான் சொல்லிடுறேன், ரேர் ரோஸ் அந்த வந்து 2 GB 4 GB பென்ட்ரைவ் உங்களுக்கு வந்து போதும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு 16 GB பென்ட்ரைவ் ஒரு 32 GB பென்ட்ரைவோ வாங்குறீங்கன்னா, ஸோ ஃபியூச்சருக்கு சேர்த்து வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட 400 420 ரூபா டெலிவரி சார்ஜர் சேர்த்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 2 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் ஸ்லோவாயிரும், ரேட் ஸ்லோவாயிரும். ஏதாவது பில் கொலை கீழே இருந்து போட்டு ஏதாவது தெரியாமல் பிளக்இன் பண்ணி உடஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் இன்னொரு பென்ட்ரைவ் வந்து தேடி போகணும். அப்போ எது லேட்டஸ்ட்டாக இருக்கும் அப்போ வந்து வாங்குவீங்க. அப்போ 2 பென்ட்ரைவ் 2 அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து செலவாகும். இப்போ இந்த பென்ட்ரைவ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டிங், அதாவது உங்களால் முடிஞ்சுன்னா வாங்கிக்கோங்க, யாரையும் வந்து கட்டாயப்படுத்த கிடையாது. உங்களால் முடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 300 எக்ஸ்ட்ரா வந்து போட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2-in-1 பென்ட்ரைவாக வந்து கிடைக்கும். ஓடிஜி ப்ளஸ் யூஎஸ்பி போர்ட்டில் பென்ட்ரைவாக கிடைக்கும். யூஎஸ் பாயிண்ட் அதாவது 3.1 அதாவது லேட்டஸ்ட் யூஎஃப்எஸ் வெர்ஷன் வந்து ஸ்பீடாக இருக்குன்னு கிடைக்கும். உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். அண்ட் யாராவது உங்களுக்கு பென்ட்ரைவ் கேட்டாங்கன்னா டக்குனு மொபைல் வந்து காப்பி வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜ் வந்து இந்த பென்ட்ரைவில் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து 2 பென்ட்ரைவ் வாங்கினேன். ஏன் 2 பென்ட்ரைவ் வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லா காரணம் இதே காரணத்தை தான் நானும் தப்பு பண்ணேன். கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு முன்னாடி இந்த பென்ட்ரைவ் எனக்கு வேணும். ஸோ அப்போதைக்கு வந்து காசு கம்மியாக தான் இருக்குது, ஒரு பென்ட்ரைவ் வந்து வாங்கிடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓஎஸ் வர ஃபைலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 6 GB வந்து அதெல்லாம் பூட் பண்ணும்போது நமக்கு வந்து தேவைப்படும் சொல்லிட்டு இந்த பென்ட்ரைவ் வாங்கினேன். இந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டு நான் ஓஎஸை போடுறக்கும் போது அல்லது ஏதாவது காப்பி பண்ணும் போது நான் படுற அவஸ்தை இருக்குது பார்த்தீங்களே, அந்த அவஸ்தையினால தான் இந்த பென்ட்ரைவ் நான் தேடி போனேன். கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரெண்டு வந்து சொன்னார், அவரே ஏற்கனவே. ஸோ நான்லாம் சொன்னேன்லடா, இந்த இன்வெஸ்ட் பண்ணி வாங்கு, நீ கண்டிப்பாக ஃபியூச்சரில் இந்த மாதிரி மாற்றுவேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார். அதைத்தான் நானும் செஞ்சேன். இந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டு கொஞ்ச நாளே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த பென்ட்ரைவ் வாங்கினேன். ஸோ இப்போ எனக்கு 2 அமௌண்ட் லாஸ்ட். ஸோ அந்த அமௌண்ட்டை லாஸ்ட் ஆகிறதோ டைம் சேவ் ஆகிறது அண்ட் இந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட பர்சனல் அனுபவம் தான் இது. அதனால் இந்த பென்ட்ரைவ் வாங்க வேண்டாம், இந்த பென்ட்ரைவ் வாங்கலாம். ஸோ இப்போவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பென்ட்ரைவ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், அண்ட் இந்த பென்ட்ரைவ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ரெண்டுமே 32 GB பென்ட்ரைவ் தான். ஸோ நான் எந்த ஒரு பென்ட்ரைவ் வந்து மாற்ற கிடையாது. அண்ட் இந்த பென்ட்ரைவோட இப்போ ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோல்டர் வந்து காப்பி பண்ணி ஸ்பீட் டெஸ்ட் செஞ்சு காமிக்கிறேன். 2 பென்ட்ரைவ்லையுமே உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 2.0க்கும் அண்ட் 3.1க்கும் என்ன ஸ்பீடுக்கு நீங்கள் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ வாங்க இந்த பென்ட்ரைவோட ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துட்டு அப்படியே வீடியோட எண்டுக்கு வந்து போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பென்ட்ரைவ் வந்து இப்போ ப்ளக்இன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்க்கலாம். இஜெக்ட் அதாவது SanDisk ஓல்டுன்னு போட்டிருக்கிறது வந்து அந்த Curzer Blade, அதாவது இந்த பிளாக் அண்ட் ரெட் அந்த கலரோட பென்ட்ரைவ். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா SanDisk நியூன்னு சொல்லி போட்டிருக்கிறது வந்து 3.0 அந்த ஜென்ரேஷனோட அந்த அல்ட்ரா டுவெல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ். ஸோ நம்ம 2 பென்ட்ரைவ் வந்து இப்போ ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்த்துலாம். ஸோ இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு ஃபைல் வந்து இப்போ காப்பி பண்ணுறேன். ஸோ எந்த ஃபைல் காப்பி பண்ணலாம், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செக் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 GB வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணுவோம். இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த 2 டாஸ்க்கை வந்து நம்ம பிரிச்சிடலாம். ஸோ இப்போ இதை வந்து SanDisk நியூவாக வச்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று ஓப்பன் பண்ணலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா SanDisk ஓல்டாக வந்து வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே வந்து GB தான், எந்த ஒரு ஃபைலும் உள்ளே வந்து கிடையாது. ஸோ ரெண்டுமே வந்து ஃபோல்டர் எம்டியாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம காப்பி பண்ண ஃபைலை வந்து ரெண்டுலேயுமே அட் டைமில் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ எது ஃபஸ்ட்டாக முடிக்குது எது செகண்டாக கம்ப்ளீட் ஆகுன்னு சொல்லி வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஓல்டில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நியூலையும் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ரெண்டுமே வந்து அட் டைமில் வந்து இப்போ காப்பி ஆகிட்டு இருக்கு. SanDisk அதாவது ஓல்டில் வந்து இப்போ வந்து 7% ஆயிடுச்சு. என்னப்பா இது ட்விஸ்ட்டாக இருக்குது. நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ SanDisk ஓல்டு வந்து இப்போ வந்து கம்பேட்டிபிலிட்டி ஆகுது, அது வந்து 15. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SanDisk நியூ வந்து அதை லீட் எடுக்குது. ஸோ ரெண்டுமே சேம் டைமில் தான் வந்து காப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து SanDisk நியூ வந்து லீட் எடுத்துருச்சு. ஆனால் எனக்கே உண்மையாக ஒரு செகண்டு ஷாக்காக தான் இருந்துச்சு. என்னப்பா இது ஓல்டு பென்ட்ரைவ் வந்து இவ்வளோ லீடாக இருக்குது, நியூ பென்ட்ரைவ் அவ்வளோ மோசமாக போயிடுச்சான்னு. பட் இருந்தாலும் நம்மளை மானத்தை காப்பாற்றிடுச்சு நம்ம நியூ SanDisk.
ஸ்டார்டிங்கில் லீட் எடுத்துகிட்டு இருந்தது, இப்போ போக போக பார்த்தீங்கன்னா நம்மளால் லீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. SanDisk நியூவில் வந்து நம்ம அதாவது காப்பி ஆயிடுச்சு, நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ இன்னுமே வந்து நம்மளோட ஓல்டு SanDiskல வந்து காப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ 92%, 93, 94, 95 and last 5%. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா SanDisk ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. SanDisk நியூ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போதைக்கு வந்து ஷார்ட்டான ஃபைல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2.25 GB ஃபைல் மட்டும் தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் மேபி வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து போச்சுன்னா நம்ம ஒரு லார்ஜ் ஃபைலை வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்ப்போம். அதாவது லோ ஃபைல்ஸ்லேருந்து லார்ஜ் ஃபைல் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் டெஸ்ட் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் வந்து அந்த வீடியோ வந்து எப்படின்னு தெரியும். ஸோ ஸ்பீடுக்குன்னே ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நீங்கள் போடணும்னு சொன்னீங்கன்னா வந்து நான் அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா SanDisk நியூவாக தான் வந்து நம்ம வந்து வின்னர் ஸ்பீட் டெஸ்ட் பார்ட் வந்திருப்பீங்க. எந்த பென்ட்ரைவ் ஜெயிச்சதுன்னு உங்களுக்கே நான் சொல்லி தெரிய வேண்டிய நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனலாக சொன்ன மாதிரி வந்து ஒரு டைம் வாங்குறீங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து பென்ட்ரைவ் கண்டிப்பாக நீங்கள் மாற்ற மாட்டீங்க. அடிக்கடி பென்ட்ரைவ் யாரும் வாங்க மாட்டாங்க. ஹை ஜிபி பென்ட்ரைவ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் புதுசு பென்ட்ரைவ் வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு நான் எந்த ரேர் யூஸ் பண்ணுவேன், எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன், எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து தேவையில்லை, எனக்கு அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ரெட் அண்ட் பிளாக் இந்த பென்ட்ரைவ் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி போகலாம். அண்ட் எப்பவுமே யூஸ் பண்ண ஆஃபீஸ் யூஸ் பண்ண தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த பென்ட்ரைவ் நீங்கள் தேடி போகலாம். ஸோ 2 டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்க் கொடுத்துற 2 பென்ட்ரைவுக்கும் நீங்கள் பிடிச்சிருந்தா நான் பை பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் மேபி வந்து கொஞ்சம் நாள் கழிச்சும் கம்மியாகலாம், ஜாஸ்தியாகலாம். அண்ட் வீடியோ நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தாலும் அதே ப்ரைஸ்க்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கிடையாது. நான் முதலே வந்து சொல்லிடுறேன். அப்போ வந்து ப்ரைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வாங்கிக்கலாம், பிடிக்கலன்னா வேண்டாம். அந்த வீடியோவோட என்னோட பர்சனல் ஷேர் உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன், என்னோட பர்சனல் அனுபவத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் ஒரு நாள் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதான் அடுத்த வீடியோலாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கூட வரும்.